அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது தெய்வம் எடுத்த முடிவு. மகரம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் டிசம்பர் 25க்கு பிறகு பலவிதமான மாற்றங்களும் சுவாரஸ்யங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. தடுக்க நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க போகுதுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மகர ராசி நேயர்கள் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள் நிறைந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆமாங்க, நம்ம முருகர் நம்மளுக்கு வரம் தரப்போகிறாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி என முருகரை வழிபடுங்க. நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. ஆமாங்க, மகரம் ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசுடையவங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மகரம் ராசிக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் தனக்காக வாழாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக, அதாவது தன் குடும்பத்தில் இருக்க அப்பா, அம்மா, மனைவி, சகோதர சகோதரிகள், தன் பணிபுரியும் இடத்தில் இருக்கிற தோழன் தோழிகள், முதலாளி, இன்னும் பார்க்க போனால் போகிற வழித்தடத்தில் நடந்து போகிறவங்க எல்லாத்துக்கூடையும் அன்பாக பேசி அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி, தான் கஷ்டப்பட்டாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்களோட சந்தோஷத்தில் தான் சந்தோஷத்தை பார்க்குறவங்க தாங்க மகரம் ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்த இவங்க வாழ்க்கையில் ஏன் இது வரைக்கும் கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே முடிவு வரப்போகுதுங்க. கடவுள் அவரோட வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகிறாருங்க. குடும்பத்திலிருந்து படிப்பு, தொழில், எல்லா விஷயத்திலும் மாற்றம் வரப்போகுதுங்க. நீங்கள் நம்பலனாலும் கண்டிப்பாக இதெல்லாமே டிசம்பர் 25க்கு பிறகு நடக்க போகிற மாற்றங்களுங்க. இந்த மாற்றங்களை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா தெய்வம் எடுத்த முடிவுங்க. தனி மரமாக தத்தளிச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆமாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. உங்கள் மனைவி உங்களோட அன்பாக நடந்து கொள்வாங்க. உங்கள் குழந்தைங்க உங்களுடன் நேரம் அதிகமாக செலவிட விரும்புவாங்க. நீங்களும் உங்கள் பணியை முடிச்சுட்டு உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுங்க. உங்கள் குழந்தைங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமான லாபம் கிடைக்கும். அடுத்தவருடன் வேலைக்கு சென்றீங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருக்கிற சக ஊழியர்கள் உங்களுடன் அன்பாக நடந்து கொள்வாங்க. இருந்தாலும் நீங்கள் அனைத்து இடத்திலும் பொறுமையை கையாளணும். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் கடைபிடிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஆனால் நீங்கள் இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு நடக்கிறதே கிடையாதுங்க. அது நான் சொல்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைதாங்க. ஆமாங்க, தனங்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் தான் 9 ரூபாயை வச்சுக்கிட்டு 1 ரூபாயாவது மற்றவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் உடையவங்க தாங்க மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி செல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட செல்வம் குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை மதிக்கிறதில்ல. குடும்பம் மதிக்காததுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. செல்வம் இருந்தாதாங்க எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகம் மதிக்காதுங்க. செல்வம் இருக்கணும், பேரும் புகழும் இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுதுங்க. நல்லதுக்கு காலம் இல்லைங்க இந்த உலகத்தில். ஆனால் நல்லதுக்கு காலம் இருக்குது. இறைவன் இருக்கும்போது நல்லதுக்கு காலம் இல்லாமல் எப்படிங்க போகும்? அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம். வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் குணத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு தரப்போறாருங்க. அதை யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. நீங்கள் செல்வந்தராக போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குழந்தைகளுடன் அன்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க.
உங்கள் மனைவியிடம் அந்யூன்யமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்பா அம்மா உங்ககிட்ட பாசத்தை பொழிய போகிறாங்க. தோழன் தோழிகள் உங்களுடன் சிரித்து பேச போகிறாங்க. உங்களை மதிக்காமல் இருந்த சொந்தக்காரங்க செல்வங்கிறது வந்தங்காட்டி உங்ககிட்ட திரும்ப வர போகிறாங்க. ஆனாலும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. செல்வங்கிறது நாளைக்கு வரும் போகும், ஆனால் உங்களுக்கு இருக்கிற குணத்தை புரிஞ்சுக்குவாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் வரப்போகுதுங்க. நீங்கள் போய் உதவின்னு கேட்டு நின்னப்போ உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு செல்வம் கடவுள் கொட்டி தரும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்கள, அப்போது அவங்க உங்களோட குணத்தை புரிஞ்சுக்குவாங்க. அந்த காலகட்டம் தாங்க டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இதை யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம முருகர் எடுத்த முடிவுங்க. ஆமாங்க, இது நம்மளுடைய கடவுள் முருகர் எடுத்த முடிவுங்க. இதை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழணுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எல்லாம் வல்ல இறைவனே போற்றி, என்னை காக்கும் இறைவனே முருகா போற்றி என முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையுடனும் கவனத்துடனும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை ஆதி பகவானாக கொண்ட நட்சத்திரம் தாங்க பூச நட்சத்திரமெல்லாம் உங்கள் ராசியில் இருக்குதுங்க. இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் மிகவும் சிறப்பான வருஷமாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு அடுத்த 5 நாளில் அடுத்த வருஷம் தொடங்க போகுது. அதனால் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சுவாரஸ்யங்களும் அற்புதங்களும் நடக்க காத்திருக்குதுங்க. நீங்கள் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கிறதுக்கான தன்மை மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதே இல்லைங்க. ஏன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி இறைக்க போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுங்க. உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீங்க. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட தொழிலுக்கு போயிட்டு இருந்த காலம் போய் நீங்கள் மற்றவங்களுக்கு தொழிலுக்கு சேர்த்துற காலம் வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்துச்சு. நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. உங்களை பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களிடம் வந்து சேர்வார்கள். உங்கள் கைகோர்த்த மனைவி உங்களை பிரிந்த மனைவி மீண்டும் உங்கள் கை வந்து கோர்ப்பார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் மனதை புரிந்து கொள்வார்கள். சகோதர சகோதரிகள் உங்கள் அன்பை புரிந்து கொள்வார்கள். உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். உங்கள் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழிலில் லாபம் மட்டும் மிகவும் அதிகரிக்கும். மீண்டும் அதிகமான நன்மைகளை பெற உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு ஓம் மகாலட்சுமியே போற்றி வரம் தருக, ஓம் மகாலட்சுமியே போற்றி வரம் தருக எனும் மந்திரத்தை அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை மந்திரத்தை சொல்லி கடவுளை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். தினமும் முருகரை மனதில் நிலையுங்கள். பொறுமையாக எந்த காரியத்தையும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.